ஹாய், வெல்கம் டு ஜெயந்தி சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பன்னீர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்காக 2 கப் கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சாஃப்டாக சப்பாத்தி மாவை பிணைஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ அந்த அளவுக்கு மாவை போட்டு நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ ஸ்டஃபிங்க்காக ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் சில்லியும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பன்னீரை ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஓமம் கையில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது 3த்தையும் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் மசாலாஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மலாக பன்னீர் கூட ஸ்டஃப் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ மாவும் நல்லா ஊறிடுச்சு. அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு திரட்டிட்டு இப்போ நான் ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ஒரு பெரிய ஷேப்பில் திரட்டிக்கங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. இல்லைன்னா சாப்பிடும் போது அங்கே ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ ட்ரையான மாவு கொஞ்சம் போட்டு கையில் வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி கட்டையில் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி திரட்டுங்க. இல்லைன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பரோட்டா ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இப்போ சூடான தவாவில் பட்டர் போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடும். நீங்கள் கீ போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் யூஸ் பண்ணியும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு சைடிஷ்காக மசாலா ரைத்தா நான் ரெடி பண்ண போகிறேன். 1 கப்பு கர்டு புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா ரைத்தாவும் ரெடி ஆகிடும். இது சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.